ஹலோ ஹாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டோனட் தான். அதாவது ஒன்றும் இல்லைங்க, உளுந்து வடை தான். இதுக்கு மாவு அரைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போடுறத விட கிரைண்டரில் போட்டு நல்லா இப்படி பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி ஊற்றவே கூடாது. ஜஸ்ட் ஆட்டும்போது ஒரே ஒரு தடவை தெளித்து விட்டிங்க அப்படின்னா போதும். மாவு எடுக்கும்போதே இப்படி ரவுண்டாக பந்து மாதிரி விழுகும். வடை அப்போவே சுடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கம்மியாக போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் ஒன்று, நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவின இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிரும். சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்னு அளவே தெரியாமல் சாப்பிடுவீங்க. எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி உளுந்து மாவு எடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த ஓட்டை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருவிரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஓட்டை நல்லாவே விழுகும். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் வரவே வராது. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி அழுத்து போன ரெசிபி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா லட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா வடையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். டாட்டா பாய்.